இன்றைக்கு ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். Today I want to share God's word on the topic, if anyone wants to follow me. இன்னைக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து இந்த வார்த்தையை நாம் தொடங்கலாம். I want to share this word from Matthew 16 and verse 24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷரை நோக்கி, ஒருவன் என் பின் வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். Then Jesus said to his disciples, if anyone desires to come after me, let him deny himself and take up his cross and follow me. இன்றைக்கு இந்த பெரிய வெள்ளிக்கிழமை நாளிலே அன்றைக்கு எருசலேமிலே நடந்த 4 காரியங்களை குறித்து நான் இந்த வசனத்தின் மூலமாக உங்களோடு பேசவிருக்கிறேன். Today I want to talk with you about the 4 incidents that has happened on the Good Friday in Jerusalem. இன்னைக்கு அந்த எருசலேமிலே அநேகர் இயேசுவுக்கு பின்னாலே நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். And those days many people followed Jesus in Jerusalem. இயேசு சிலுவை சுமந்து கொண்டு சென்றார். Jesus was carrying his cross. இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார். Jesus was crucified on the cross. இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார். Jesus was buried. இந்த 4 காரியங்களை நாம் இந்த வேத வசனத்திலிருந்து தியானிக்க போகிறோம். Today we are going to meditate all these 4 things from the verses of the Bible. அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The scripture says that then Jesus said to his disciples. அன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்து அங்கே ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே எருசலேமுக்கு வந்தபோது, when Jesus was ministering and has come to Jerusalem, திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றி சென்று கொண்டிருந்தார்கள். சீஷர்களும் அவரை பின்பற்றி சென்று கொண்டிருந்தார்கள். multitude of people were following Jesus and his disciples also followed him. அவர்களுக்கு ஆண்டவர் நல்ல ஆகாரத்தை கொடுத்தார். God has given good food to them. வியாதியஸ்தரை சுகமாக்கினார். He has healed the sick people. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கினார். He has delivered all who are in the clutches of the devil. மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். He raised the dead people. பிறவி குருடர்களுக்கு பார்வை அளித்தார். He has given the sight to the blind. செவிடர்கள் கேட்கும்படியாக செய்தார். He has given the ear to the people who are deaf. பலவிதமான நன்மைகளை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தார். He was doing many good things to those people. அதனால ஏராளமான ஜனங்கள் ஆண்டவரை பின்பற்றி நடந்து கொண்டிருந்தது. Because of that, multitude of people followed Jesus. அப்போ அந்த ஜனங்களுக்கு மத்தியிலே அவர்கள் எண்ணப்பட்டார்கள், இவர் நம்மை மீட்கிற ஒரு ராஜா என்று சொல்லி அவரை ராஜாவாக்கும்படியாக அவர்கள் நினைத்திருந்தார்கள். Because of those things, those people thought Jesus was a king and they were decided to make him as a king. அந்த நாட்களிலே ஆட்சி செய்த ரோமருடைய கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து நம்மை மீட்டு ரட்சிக்கிற ஒரு ரட்சகர் வந்துவிட்டார் என்று சொல்லி அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். Those people were thinking that there is a savior who has come to deliver them from the cruel rulership of the Romans. அதனால திரளான ஜனங்கள் எப்பொழுதும் அவருக்கு பின் சென்று கொண்டே இருந்தார்கள். Because of that, multitude of people have been following Jesus. ஆனால் அவர் திடீரென்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். But immediately, suddenly he has said one word. அவர் சொன்னார், அந்த 21வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Here in the verse 21 we are reading like this, from that time Jesus began to show his disciples that he might go to Jerusalem and suffer many things from the elders and the chief priests and scribes and be killed and be raised the 3rd day. அதை கேட்ட உடனே சீஷருடைய இருதயங்கள் எல்லாம் மனமடிவாய் போய்விட்டது. After hearing this, the heart of the disciples melted. லூக்கா 9:23 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை பின்பற்றி திரளான ஜனங்கள் வந்து கொண்டிருந்தார்கள், அவர்கள் எல்லாரையும் பார்த்து இதை சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Luke 9:21 says the multitude of people were following him. To those people he said these words. அப்ப எல்லா ஜனங்களுக்கு முன்பாக சீஷர்களுக்கு முன்பாக தன்னுடைய மரணத்தை குறித்து முதலாவது கர்த்தர் அறிவிக்க தொடங்கினார். Before the multitude of people and before his disciple, the Lord started declaring about his death. அப்பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு அவரை கூப்பிட்டு,
தனியே அழைத்து இப்படிப்பட்ட காரியத்தை உமக்கு சம்பவிக்க கூடாது என்று சொல்லி அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We are reading from the scriptures. Immediately the apostle Peter looked unto Jesus. These things should not happen to him, he was saying. அப்பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து இந்த வசனத்தை சொல்கிறார். Immediately Jesus looked unto him and saying these words. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார். Then Jesus said to his disciples, if anyone desires to come after me, let him deny himself and take up his cross and follow me. அவர்கள் எதிர்பார்த்தது உலகத்திலே ஒரு ராஜாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். They expected a king of this world. ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என் பின்னே, இப்படி திரளான கூட்டம் நீங்க வந்து கொண்டு இருக்கீங்க, ஆனா நீங்க எனக்கு பின்னால் வருவதாயிருந்தால். But the Lord said, your multitude of people are coming behind me, but if anyone wants to follow me. அதில் ஒரு வார்த்தை தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால். Clearly a word is spelled there, if anyone wants to follow me. அப்ப ஆண்டவருக்கு பின்னால் வருவதற்கு அங்கே ஒரு சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வர விரும்பினால் அப்படின்னு சொல்கிறார். The Lord is telling that there is a choice. If you want to follow me, there is a choice. என் பின்னே வருவதற்கு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், வராமல் இருப்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். You can choose to follow me or not to follow me. இன்றைக்கு ரெண்டும் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. Both the things are kept before you. எப்படி ஏதேன் தோட்டத்திலே அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் முன்பதாக ஒரு மரணமும் ஜீவனும் வைக்கப்பட்டிருந்தது போல, how the death and life was kept before Adam and Eve in the chapter of Genesis, அதே போல அவர்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்தது. these two are kept before them. உபாகமம் 30 அதிகாரம் 19 வசனத்திலே சொல்லப்பட்ட மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார். யாரோ ஒருத்தர் வாசிங்க. In Deuteronomy 13:19 Moses says like this, அவர் அங்கே ஜனங்களுக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு வைத்திருக்கிறேன், ஆனால் நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று சொல்லி மோசே அவளுக்கு முன்னாடி சொன்னதை பார்க்க முடிகிறது. We are seeing here the Moses declaring to the people of Israelites that God has kept the life and death and blessing and cursing before them. அதே போல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7 அதிகாரம் 13 வசனம் சொல்கிறது. Similarly, the Matthew 7 verse 13 says, இக்கட்டல கேட்டுக்கான சிலர் அங்கே ஒரு ஜீவனுக்கு போகிற வாசல் இருக்கிறது, ஒரு கேட்டுக்கு போகிற வாசல் இருக்கிறது. There are two gates, one leads to the life and another to the destruction. ஆனா அந்த கேட்டுக்கு போகிற வாசலை எல்லாரும் தெரிந்து கொள்வாங்க, ஜீவனுக்கு போகிற வாசல்களை தெரிந்து கொள்கிற சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The scripture tells many people will find the gate to the destruction, but only a few will find the way to the life. அப்படித்தான் எல்லாருக்கும் முன்பாக ரெண்டு காரியங்களை வைக்கப்பட்டிருக்கிறது. Likewise, before everyone, two things are kept before. உனக்கு வாழ்வும் உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. Life is kept before you. மரணமும் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. Death is also kept before you. அங்கே சாபமும் வைக்கப்பட்டிருக்கிறது, ஆசீர்வாதமும் வைக்கப்பட்டிருக்கிறது. The curse is kept before you and the blessing is kept before you. கேட்டுக்கு போற வாசலும் இருக்கிறது, ஜீவனுக்கு போற வாசலும் வைக்கப்பட்டிருக்கிறது. The gate to the destruction is there and the gate to the life is also there. அதனால் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக சிலுவையை வைத்திருக்கிறேன், உலகமும் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. So both the cross is before you today and the world is also before you today. இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், நீங்கள் எதை விரும்புகிறீர்கள், இன்றைக்கு உலகத்தை விரும்புகிறீர்களா அல்லது சிலுவையை விரும்புகிறீர்களா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று ஒருவன் விரும்பினால் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை பார்க்க முடிகிறது. Today you can make a choice whether you can choose the world or choose the cross. That's why Jesus is telling, if anyone wants to follow me, you have a choice. இந்த ஒருவன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி கடவன் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்த போது அநேகர் இடல் அடைந்ததை பார்க்க முடிகிறது. We are seeing when Jesus called that you have to take up your cross and follow me, so many have been disturbed. ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொன்னார், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு தன்னைத்தான் வெறுத்து என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார்.
But Jesus clearly told that first of all he has to deny himself and then take up the cross and follow him. ரெண்டு காரியம் இருக்கிறது. ஒன்று உலகம் முன்பாக இருந்து கொண்டிருக்கிறது, இன்னொன்று சிலுவை முன்பாக இருக்கிறது. Two things are there. First, the cross is before you. The other one is the world is also before you. ஆனால் நீ விரும்பினால் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னாலே வரலாம். But if you choose to follow me, you can take up your cross and follow me. நீங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், If we read Mark 15 and 21, அங்கே சீரேனை ஊரானாகிய ஒரு சீமோன் என்ற ஒரு மனிதனை பார்க்க முடிகிறது. we are able to see a certain man from Cyrene and called Simon. அந்த மனிதன் இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு பாடுபட்டு சுமந்து கொண்டு போய் செல்கிற போது அவன் தன்னுடைய ஊரிலிருந்து வந்து கொண்டிருக்கிறான். When Jesus was carrying his cross towards the Kolkata, this person was coming along that way. அவனும் வந்த வழியே நேர வழியிலோடி போகாதபடி இயேசுடைய அந்த சிலுவை என்ன அங்க ஒரு கூட்டமா வருதுன்னு சொல்லி அதை பார்ப்பதற்கு அவன் அங்க போனான். Instead of going on his way, he just turned towards this a multitude of people who are following Jesus when Jesus was carrying his cross. அவன் வந்த வழியே போயிட்டு இருந்தா நேரா போயிருக்கலாம். If he might have gone in his own way, he might have gone without any issues. அவன் கூட்டத்துக்குள்ளாய் வந்து பார்த்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் படுத்தின பாடையும் அவளுக்கு அவரை படுத்தின பாடுகளையும் பயங்கரமான கோர காரியங்களை பார்த்தான். But he entered into the multitude of the people and saw the sufferings of Jesus Christ and all that have been done to Jesus. நான் நினைக்கிறேன் அந்த சீமோன் உடனே அந்த போர்ச்சைகளை பார்த்து, அட பாவிகளா, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசு இல்லையா? நீங்க மனிதர் தானா? ஏயா இப்படியா கொடுமைப்படுத்துவதற்கு ஒரு அளவில்லையா என்று சொல்லி மேபி அங்கலாய்த்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். I am thinking that Simon might have asked the warriors that is there not a limit to the cruelty you are showing to Christ Jesus. உடனே அந்த போர்ச்சைகள் அவனை பிடித்து கொண்டார்கள். Immediately the soldiers caught him. அப்படினா நீ தான் இன்னைக்கு இந்த சிலுவையை சுமக்கணும் இன்னைக்கு. So if you are asking like this, today you have to carry this cross. ஐயோ இவ்வளவு பெரிய சிலுவையை என்னால் சுமக்க முடியாது. He said, I cannot carry this much big cross. அதெல்லாம் முடியாது, நீ தான் இன்னைக்கு இந்த சிலுவையை சுமக்கணும். No, it is not possible. You must carry this cross. இந்த மார்க் 15:21 சொல்கிறது, அவனை பலவந்தம் படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Mark 15:21 says they forced him to carry the cross. அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனையும் சிலுவையை சுமப்பதற்கு பலவந்தப்படுத்துகிறது இல்லை. But our Lord is not forcing anybody to carry the cross. இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட அதிகாரிகள் பலரை கொடுமையாக பாடுபடுத்தி பலவந்தப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். We are seeing the worldly leaders are forcing people like that. இந்த உலகத்திலே பலவிதமான பலவந்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. In this world so many forces being applied on the people. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எந்த பாவியை கூட பலவந்தப்படுத்துகிறது இல்லை. But Jesus is not forcing even a sinner like this. ஒவ்வொருவரையும் அவருடைய சுய சித்தத்திலே வாழும்படியாக அவர் அனுமதித்திருக்கிறார். But Jesus is allowing each and every one to live in their own will. ஆனால் வேதம் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் நமக்கு காண்பிக்கிறது, ஜீவன் இங்கே இருக்கிறது, மரணம் இங்கே இருக்கிறது என்று காண்பித்து கொடுக்கிறது. But the scripture from the beginning to the end it shows to us that there are two things, the life and death. ஆனால் நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று சொல்லியும் நமக்கு இது கற்பிக்கிறது. But it instructs us that you should choose life. அப்படியே சொல்லிவிட்டு விட இருக்குதுன்னு சொல்லிட்டு இல்ல, ஆனால் நீ ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கிறது. It is not only places the two things before you, but it counsels you to choose the life. ஏன் ஆண்டவரே சிலுவையை சுமந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்டால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. If you ask why the Lord has to carry the disciple or why we have to carry the cross, Luke 14:27 says, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் வராதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It says that, and whoever does not carry the cross and follow me cannot be my disciple. அப்படியானால் இன்றைக்கு நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற ஒரு கேள்வி என்ன? நீங்கள் சாதாரணமாக இயேசுவுக்கு பின் சென்று அப்படியே உலகத்தோடு போய்விட விரும்புகிறீர்களா, அல்லது இயேசுவுக்காக சீஷர்களாய் ஜீவிப்பதற்கு விரும்புகிறீர்களா என்பதுதான் இந்த கேள்வி. Now there is a question is placed before us, whether you want to follow Jesus and slide towards the world, or you want to become a disciple of Jesus. ஆனால் இன்றைக்கு இயேசுவுக்கு நான் சீஷனாக இருக்க வேண்டும் என்று நீ உன் இதயத்தில் தீர்மானம் எடுத்தால், நீ விரும்பினால், நீ சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின் வந்தால் மாத்திரம்தான் நீ எனக்கு சீஷனாக இருக்க முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். But today if you decide to follow Jesus, you must carry the cross.
ஏனென்றால் சிலுவை என்றால் என்ன என்று சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். We know that what it means to be the cross. அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாடுகள், நிந்தைகள், அவமானங்களை குறித்து இந்த சிலுவை சொல்கிறது. The cross tells about all the distress and the pains and troubles we are facing in our life. ஆகையினாலே இந்த உலகத்திலே ஒரு மாம்ச சரீரமுள்ள ஒரு மனிதனாலும் பாடுகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் அவன் விரும்பி ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பாவம் உடையவன் அல்ல. That is why any fleshly man in this world is not having an attitude to carry the cross. அவன் ஒன்று இயேசு கிறிஸ்துடைய அன்பை ருசித்து இருக்க வேண்டும், அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால். If he has to accept the troubles and tribulations, he might have experienced the love of Jesus Christ. அதனால் தான் ரோமர் 5:8 சொல்கிறது, நான் பாவிகளாய் இருக்கும்போது கிறிஸ்து எனக்காக மரித்ததினாலே தேவன் என் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That is why the Romans says, even when we are sinners, since he has given his life for us, he explained, he has showed his love towards us. அந்த அன்பு நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அந்த அன்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. That love expects the love from us. அதனால் தான் அந்த அன்பு உள்ள தேவன் நாம் அவரில் அன்பு கூர்ந்தமானால் அந்த பாடுகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் எண்ணாதபடி அவருக்கு பின்பாக சிலுவையை சகிக்க முடியும். If we love that God, we will be able to take up our cross and follow him. அதனால பாருங்க, ஒரு வாலிபனாக இருக்கும்போது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11 24 26 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கு ஒரு சம்பவத்தை ஆவியானவர் அங்கே குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். When you read Hebrew 11:24-26, the Spirit of God has marked an incident there. பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த ஒரு பக்தனாகிய மோசேயை பற்றி புதிய ஏற்பாட்டிலே கொண்டு வந்து அவன் கிறிஸ்துவால் வருகிற நிந்தையை பாக்கியம் என்று எண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. An Old Testament devotee, Moses, has been brought from Old Testament to New Testament. He has inscribed that incident that he was, for the sake of Christ, he accepted all the sufferings. அந்த வசனம் இப்படி சொல்லிருது, யாராவது வாசிக்கலாம் அந்த வசனத்தை 24 26 வரைக்கும். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is telling that he has refused the fleeting pleasures of sin. இன்னைக்கு நம்முடைய விருப்பம் என்ன, நம்முடைய வெறுப்பு என்ன என்பதை நாம் நம்முடைய இதயத்திலே நிதானித்து பார்க்க வேண்டும். We have to examine our heart, what is our desire and what is our hate. மோசே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Moses has refused the fleeting pleasures of sin. அவன் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு கூட பாடு அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான் என்று எழுதியிருக்கிறது. The scripture tells he chose to be afflicted along with the people of God rather than to enjoy the fleeting pleasures of sin. ஒரு பக்கம் பாவ சந்தோஷத்தை வெறுத்தான், one side he refuted the fleeting pleasures of sin, இன்னொரு பக்கம் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை விரும்பினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. on the other side he chose to get afflicted along with the people of God. இந்த வசனம் தொடங்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே பெரியவனான போது என்று சொல்லி இருக்கிறது. In the beginning of the verse it says, when Moses had grown up. மோசே இந்த உலகத்திலே சாதாரணமாக பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்கள் ஆனபோதுதான் அவருடைய வாழ்க்கையிலே உலகத்தை அதிகமாய் நேசிக்க தேட ஆரம்பிப்பார்கள். We usually knows that when the children grows up and being in their teenage, they will be trying to like this world so much. பெற்றோர்கள் கூட ஏதாவது கொஞ்சம் கண்டிப்பு பண்ணினா அவன் அதை விரும்புறதில்லை. When the parents wants them, they won't like that. அவன் தன்னுடைய நண்பர்களையும் உலகத்தில் இருக்கிற காரியங்களையும் தான் அதிகமாக விரும்புகிற தன்மை இயற்கையாகவே வாலிப வயதிலே உண்டாகிறதை பார்க்க முடிகிறது. Usually in the youthful age they will be desiring his friends and the world. ஆனால் இங்கே ஒரு வாலிபனை பார்க்கிறோம், அவன் தன்னுடைய அந்த வாலிப வயதிலே அவன் கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிக்கிறதை விரும்பினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Here we are seeing an youth that he chose the sufferings for the Christ Jesus. எய்த்துள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்று எழுதியிருக்கிறது. The scripture tells he regarded disgrace for the sake of Christ as of greater value than the treasures of this world. அப்ப மோசேக்கு ஒரு தெளிவு உண்டாயிருந்தது. Moses had a clarity. இதற்கு பின்பாக ஒரு பெரிய பாக்கியமான வாழ்க்கை இருக்கிறது என்பதை மோசே அறிந்திருந்தான். Moses understood that there is a blessed life behind this. அந்த பாக்கியம் இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் உணர்ந்து கொள்வோமானால் இன்றைக்கு நாம் சிலுவையை சுமப்பதற்கு எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையை ஆயத்தமாக ஒப்பு கொடுத்து விடுவோம்.
கொள்வோம். If we also understand the blessed life after that, we will be ready to carry the cross in our life. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் சிலுவையை சுமந்து சுமந்து நாம் தனியாகவே சுமந்து மாண்டு மடிந்து போவோமா என்ற ஒரு கேள்வி நம்முடைய இதயத்தில் வரலாம். There may be a question in our heart, if so, if we are carrying your cross, we will die like that. ஏனென்றால் சிலுவையிலே சிலுவைக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து பல பாடுகளை பட்டு அகோர பாடுகளையும் தாங்க முடியாத சகிக்க முடியாத பாடுகளை நொறுக்கப்பட்டவராய் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு சென்றார் என்று பார்க்கிறோம். Before the cross we are seeing that Jesus has got afflicted unacceptable pains before the cross, and he carried his cross with a lot of pains and troubles. அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். He was crucified on the cross. சிலுவையிலே மரித்தார். He died on the cross. அடக்கம் பண்ணப்பட்டார். He buried. அப்படி நம்முடைய வாழ்க்கையும் அதுதான் வாழ்நாள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளும் நிந்தைகளும் அவமானங்களை தான் நான் சுமந்து தெரிய வேண்டுமா என்று ஒருவேளை கேள்வி எழும்பலாம். You may be having a question in your heart whether throughout my life I have to get all these kinds of sufferings in my life. ஒரு சீஷனானவனுக்கு பாடுகள் உண்டு, அதனால் தான் நீ சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். For a disciple there are troubles and tribulation. That's why Jesus called the disciple, you have to carry your cross and follow me. ஆனால் அவைகள் மத்தியிலே கர்த்தராகிய தேவன் இயேசு நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவதற்கான अनेक வழிகளை இந்த வேதத்திலே சொல்லி தந்திருக்கிறார். In the scripture God has given many ways. In midst of that Jesus is there to show the way in that tribulations. முதலாவது நான் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது. John 8:12 says like this. அதாவது என்னை ஒருவன் என் பின்னே வர விரும்பி என்னை பின்பற்றுகிற ஒருவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The scripture says Jesus told that he who follows me shall not walk in darkness but have the light of life. அந்த உபத்திரவங்கள் மத்தியிலே தெளிவாக நடப்பதற்கு கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். The God is promising that in midst of that trouble he is promising a light to follow the path. அன்றைக்கு வனாந்தரத்திலே ஜனங்கள் வனாந்தரத்தில் தான் நடந்து கொண்டிருந்தார்கள். In those days the people were walking in the wilderness. ஒரு நாள் 2 நாள் 40 வருடங்கள் வனாந்தரத்தில் நடந்து கொண்டிருந்தார்கள். Not one day or 2 days, it was for 40 days they were walking in the wilderness. அவர்களை தெளிவாக நடத்தும்படியாக மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அவர்களோடு கூட இருந்து கொண்டிருந்தது. But there was a pillar of cloud and a pillar of fire was there with them to lead them. அது எதை காண்பிக்கிறது? தேவனுடைய சமூகம் பிரசன்னம் அவர்களோடு கூட இருந்தது. What it shows, the presence of God was with them always. அதே போல இன்றைக்கும் உடைய வாழ்க்கையிலே சிலுவையை எடுத்துக்கொண்டு போகும்போது அவருடைய பிரசன்னம் உன்னோடு கூட இருந்து வழிநடத்தி கொண்டு இருக்கும். Similarly today when you are carrying the cross, his presence will be there with you to lead you. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருந்து அது நம்மை தெளிவாக நடத்தி கொண்டு இருக்கும். His presence will be always with you and he will clearly guide you. அது வெளியே இருக்காது. அந்த மேகஸ்தம்பம் வெளியே இருந்து காண்பித்தது போல அல்லாது அது உனக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கும் என்று காண்பிக்கிறது. The pillar of cloud will not be outside, it will be there inside of you and it will lead you. நீ ஒரு ஜீவ ஒளியை நீ உன் இதயத்திலே பெற்றுக் கொண்டிருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Scripture says you will have the light of life inside of you. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஒரு வெளி ஜீவ ஒளியை அவனுடைய இதயத்திலே பெற்றிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The scripture says he who follows me shall not walk in darkness but have the light of life. அந்த வெளிச்சம் உன்னை தெளிவாக நடத்தும். That life will clearly guide you. அந்த பிரசன்னம் உன்னை தடுமாறாதபடி உன்னை நடத்தி செல்வதற்கு போதுமானதாக இருக்கும். That presence is enough to lead you without any stumbling in your life. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அடுத்தபடியாக நீங்க பாருங்க 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. Nextly the 1 Corinthians 1:18 says like this. ஆமா, ரட்சிக்கப்பட்டு இங்கே உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு பலன் என்ன உண்டு என்று சொன்னால் அந்த பலன் சிலுவையில் இருந்து வருகிற பலனாய் இருக்கிறது. For all those who are sitting here by saving by the saving grace of God, there is a strength that is coming
it is coming from the cross. நீ சிலுவையை சுமந்து சுமந்து பலவீனப்பட்டு போறதுக்காக அல்ல, உன்னை அனுதினமும் பலப்படுத்துவதற்கு அந்த சிலுவையிலேயே கர்த்தர் தம்முடைய பலத்தை வைத்திருக்கிறார். It is not for you to get weakened by carrying the cross. God is having a strength in the cross. எந்த சிலுவையை, எந்த பாடுகள் உன்னை சுமக்க பண்ணி ஒவ்வொரு நாளும் அதிர பண்ணுகிறதோ அதுதான் உன்னை பலப்படுத்துகிற அந்த சிலுவையாய் இருந்து கொண்டிருக்கிறது. What cross is weakening you by carrying it? It is that cross which gives the strength for you to move forward. இன்னைக்கு அநேக குத்துச்சண்டை வீரர்கள் அல்லது விளையாட்டு வீரர்கள் தங்களுடைய உடலை வருத்தி அவளுடைய பிரயாசப்பட்டு அவருடைய கண்ணீர் நேரங்களிலே செலவழித்து வேர்வையை சிந்தும் போது அவருடைய சரீரங்கள் நாளுக்கு நாள் பலனடைவது போல எந்த சிலுவை பாடுகளோ அதே பாடுகள் உன்னை பலனடைய செய்துவிடும். Like the sports persons who are training by their trainings, similarly, what cross you are carrying, that will give you the strength to move forward. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை சிலுவையில் மேல் சுமந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Matthew 8:17 says like this, he himself took our infirmities and bore our sickness in the cross. ஆண்டவருக்கு தெரியும் நீ பலவீனப்பட்டு நீ உன்னுடைய சரீரத்தை இளைப்படைந்து விடுவாய் என்று சொல்லி உன்னுடைய பலவீனங்களை எடுத்து அவர் தம்முடைய சிலுவையிலே வைத்து அதை சுமந்து கொண்டபடினாலே அந்த சிலுவையிலே உன்னை பலப்படுத்துவதற்கேற்ற பலனதிலே இருந்து கொண்டிருக்கிறது. Our Lord knows that since you are weakened by carrying the cross, he has placed your weakness and infirmities in the cross, and he is instead giving the strength for you to move forward. அந்த சிலுவையின் பலன் உன்னை நடக்க செய்யும், உன்னை வாழச் செய்யும், உன்னை பலப்படுத்தி வெற்றி பெற செய்கிற அந்த சிலுவையின் பலனாய் இருக்கிறது. That strength from the cross will make you to live, that will strengthen you and move forward. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, கரங்களை வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு ஒரு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார், அது அந்த சிலுவையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. The God is having a strength for us that is there in the cross. இந்த உலகம் பாடுபடுத்தினதோ, எந்த பொல்லாத பிசாசு நம்மளை உருக்குலைக்க செய்ததோ அதே அந்த பிசாசின் வல்லமையை மேற்கொள்வதற்கு அந்த சிலுவையிலே கர்த்தர் தேவ பலனை தந்திருக்கிறார். Which world has troubled you, which Satan has troubled you, this God has kept the strength in the same cross. அந்த சிலுவையின் பலத்தினாலே எல்லாவற்றையும் மேற்கொள்கிற பலனை கர்த்தர் அதிலே நமக்கு வந்து வைத்திருக்கிறார். Because of the strength of strength of the cross, God has enabled you to overcome that weakness. காரணம் அந்த சிலுவை தோற்று போனதுக்கு தோல்விக்கு ஒரு அடையாளம் அல்ல. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, சிலுவை வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Because that cross is not the symbol of failure, that is the symbol of absolute victory. Colossians 2:15 says, he disarmed all the principalities and power in the cross. அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Having disarmed the principalities, he made a public spectacle of them and triumphing over them. எவைகளெல்லாம் உனக்கு விரோதமாய் எழும்பி நின்றதோ அவைகளின் மேல் வெற்றி சிறக்கும்படியாக அது ஒரு வெற்றி சிறந்த சிலுவையாய் இருக்கிறது. Whatever it was against you, he triumphed everything on that. That cross shows the triumphant victory of our Lord. அதனால் அந்த சிலுவை உன்னை வெற்றி பெற செய்யும். அது That is why that the cross will make you to triumph. அந்த சிலுவையை எடுக்கும் போதெல்லாம் உன் வாழ்க்கையிலே தோல்வி அல்ல, வெற்றியை கர்த்தர் தருகிறார். Whenever you are taking the cross, it is not a failure to you. God is giving the victory to you. Praise the Lord. Hallelujah. 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 அவர் ஜெயத்தை கொடுக்கிறார் அது மூலமாக. Because of that, the God is giving victory to you. Amen. Hallelujah. Amen. Hallelujah. 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 எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, The Hebrew 12:2 says like this, சிலுவையை சகித்த இயேசு தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. the Jesus who endured the cross has sat at the right hand of the throne of God. அந்த வசனம் முடியும் போது அது துவக்கத்தை போல அல்ல, முடியும் போது இது சொல்லப்பட்டிருக்கிறது, சிலுவையை சகித்த இயேசு சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. End of the verse says that the Jesus who endured the cross sat at the right hand of the throne of God. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. அதே போல சிலுவையை சுமந்து வெற்றி பெற்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சொல்கிறார், நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும்
நானும் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படியாக அவனுக்கு அருள் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். For whoever carrying the cross and obtaining the victory, Jesus is telling that as I sat at the right hand side of my Father, I will also allow you to sit at the right hand of my throne. ஆமென், ஹல்லேலூயா. Hallelujah. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, 2 Timothy 2:12 says like this, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்று எழுதியிருக்கிறது. it says, if we endure, we shall also reign with him. Praise the Lord, hallelujah. Hallelujah. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் நம்ம. If we endure the sufferings, we shall also reign with him. ஆமென். அதனால தான் அவ்வளவு பாடுகளை சகித்த அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது ஒரு காரியத்தை சொல்கிறார், அந்த கிறிஸ்து நிமித்தம் நான் எவ்வளவு பாடுகளை பெற்றேன், ரொம்ப பயங்கரமான பாடுகளை, நிந்தை, அவமானங்களை நான் சகித்தேன் என்று சொல்லி அதற்கு பின்பாக அந்த பவுலப்போஸ்தலன் சொல்கிறான், நான் விசுவாசத்தில் ஒரு நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நான் விசுவாசத்திலிருந்து விழுந்து போகலை, சிலுவையில் இருந்து நான் விழுந்து போகல, ஆனால் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். ஆனால் அதுக்காக என்ன இருக்குது, இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக மாத்திரமல்ல, என்னை போல அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்த நாளிலே அதை தந்தருளுவார் என்று எழுதியிருக்கிறது. That is why the apostle Paul, who endured much suffering in his life, says like this, I have fought the good fight. Now there is in store for me the crown of righteousness. Not only for me, for everyone who carried the cross and suffered and endured the cross, endured the suffering, the cross, the crown of righteousness is there. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நினைக்கலாம், ஆண்டவரே நான் அநேகர் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களைப் போல செய்யலையே, நான் நீதியாய் நடந்து ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பாடுகள், கண்ணீர் ஆண்டவரே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் You may be thinking that I have led a righteous life in this world. Why I have so much suffering in my life? பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே நிர்வாணமோ, நாசமோ, மோசமோ, பசியோ, பட்டினியோ, இவைகள் எல்லாவற்றிலிருந்து கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் முழங்கினதை பார்க்க முடிகிறது. We are seeing that the Apostle Paul is proclaiming that whatever it is, whether it is nudeness or the sufferings or what can separate me from the love of Christ. அதனால தான் சொன்னா, இது முதல் நான் இப்படிலாம் பாடுபட்டமில்ல, இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. That is why he was telling that since then it is in store for me the crown of righteousness. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், இது முதல் பாடுகளை அனுபவித்தது முதல், அந்த நாள் முதல் எனக்காக கர்த்தர் நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். Since then, since I endured the sufferings, the Lord எத்தனையோ has kept the crown of righteousness for me. கிறிஸ்தவன் ஆனது நிமித்தம், Just because I have become a Christian, ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டது நிமித்தம், just because I have been baptized, எத்தனையோ நிந்தைகள், எத்தனையோ அவமானங்கள், so many troubles and problems and pains, எத்தனையோ பாடுகள். ஆனால் அது ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, இது முதல் உனக்கும் நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. But the scripture says, since now எப்படி the தெரியும்? crown of righteousness is there for you. எப்படி தெரியும்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், எனக்கு மாத்திரமல்ல, எனக்கு மாத்திரம் இல்ல. The apostle Paul says that it's not only for me. என்னை போல பாடுகள் பட்டு விசுவாசத்தை காத்துக்கொண்ட For all those who are suffered sufferings like me. ஒவ்வொருவருக்கும் நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. Each and every one of us. ஒவ்வொருவருக்கும் நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. Crown of righteousness is there. இந்த பொய்யுரையாத வேதம் சொல்கிறது, ஒவ்வொருவருக்கும் நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. The scripture which is not lying says that for each and every one the crown of righteousness is there. ஆமா, இன்றைக்கு கலங்கி போவாதங்க, Don't be troubled. தவித்து போவாதங்க. Don't be troubled. இந்த உலகத்தில் உங்களுக்கு பாடுகள் உண்டு, உலகத்தில் பாடுகள் உண்டு, There will be troubles in this world. உபத்திரவங்கள் உண்டு. There will be troubles and pains. ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். But I have overcome this world. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். Your sorrows will be turned into joy. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. Hallelujah. Let's clap துக்கம் சந்தோஷமாய் மாறும். And praise ஹல்லேலூயா. God. Hallelujah. ஜெயங்கொள்ள செய்வார் அவர். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வலது கை உயர்த்தி Praise be to God.
என்று who is சொல்லுங்க. giving victory through நம்முடைய our Lord கர்த்தராகிய Jesus இயேசு Christ. கிறிஸ்து மூலம் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு Hallelujah. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ரொம்ப பாடுபட்ட ஒரு மனிதனை நம்ம வந்து சரித்திரத்தில் கேள்விப்பட்டிருக்கிறோம். In history, we have been hearing about the person who suffered much sufferings. எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியல, நெல்சன் மாண்டேலா கேள்விப்பட்டிருக்கீங்களா? Have you heard about Nelson Mandela? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை வருஷம் அவர் சிறைச்சாலையில் இருந்தார்? How many years he was in prison? 27 வருஷம் அவருடைய முழு வாலிப நாட்கள் முழுவதும் அவர் சிறைச்சாலையிலே கழித்தார். 27 long years he spent all his youth in the prison. ஆமாம், அந்த உலகத்தின் காரியத்துக்காக வேண்டி பாடுபட்ட ஒரு மனிதனை இந்த உலகத்தின் ஜனங்கள் அப்படி கனப்படுத்தினாங்க. அந்த தேசத்துக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு பிரசிடண்டாகவே வைத்து மாற்றி அவன் ஆளுகை செய்யும்படியாக சிறைச்சாலையில் இருந்த மனிதனை ஆளுகைக்குள்ளாய் கொண்டு வந்தார் ஜனங்கள் எல்லாரும். For a person who suffered so much thing for these worldly things, those people have raised him to the level of a president of a nation. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு சிலுவை நமக்கு முன்பாக வேதனையை தந்து கொண்டிருக்கலாம். இந்த உலக மக்கள் இந்த உலகத்திலே பாடுபட்ட ஒருவனுக்கு இப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தை தருமானால், இயேசுவுக்காக பாடுபட்ட, இயேசுவுக்காக நிந்தை அவமானங்களை சகித்து கொண்ட உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் எவ்வளவு மகிமையான காரியத்தை தருவார் என்பதை நினைத்து கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. Let's all lift our hand that for a person who has suffered a suffering for this worldly things, the people are giving a good benefit, but how much more who are suffering for the sake of Christ, that God will give the glorious thing to us in our life. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Hallelujah. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்க எங்க சீஷர்ப்பா, நீங்க இந்த உலகத்தில் இதன் மூலமாக தான் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி அந்த வெற்றியின் ஆயுதத்தை கையிலே தந்து இந்த சத்துருவை வெட்கப்படுத்தும்படியாக இதை எடுத்துக்கொண்டு நீங்கள் ஜெயமிடுங்கள் என்று சொல்லி அதை தந்திருக்கிறார். That is why the Lord Jesus told the disciples, you are my disciples, and he has given the tool of the victory, that is the cross, to them. Through this only you can have the victory in life. மூன்றாவதாக, Thirdly, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படுதல். to be crucified with Christ in the cross. கலாத்தியர் 2ஆம் அத்தியாயம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, Galatians 2:20 says, கிறிஸ்துவோடே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், I have been crucified with Christ. ஆயினும் பிழைத்திருக்கிறேன். It is no longer I live. நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். It is no longer I who live, but Christ lives in me. ஹல்லேலூயா. Hallelujah. நான் கிறிஸ்துவோடே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், I have been crucified with Christ, ஆனால் நான் இன்னும் பிழைத்திருக்கிறேன். but still I live. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். It is no longer I who live, but Christ lives in me. அப்ப கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு எதை அறையப்பட்டது? So what has been crucified along with Christ then? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, Galatians 5:24 says, ஆமென். Amen. அப்போ கிறிஸ்துவனுடையவர்கள் தங்களுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். And those who are Christ have crucified the flesh with its passions and desires. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் முதலாவது நான் சொன்ன 2 காரியங்களை, ஒன்று நீங்கள் இயேசுவை பின் செல்ல வேண்டுமானால் அது உங்களுடைய விருப்பம். இரண்டாவது, Christian's life, if you have to follow Jesus, it is your option. நீங்கள் சிலுவையை எடுத்துக்கொள்வதும் உங்களுடைய விருப்பம். It is your choice to take up the cross. ஆனால் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே அவன் கட்டாயம் தன்னுடைய வாழ்க்கையை சிலுவையிலே அறையப்பட ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். But in the life of a Christian, he must have allowed himself to be crucified on the cross. ஏனென்றால் அவன் சிலுவையிலே வந்தும் பின்பு, சிலுவையை சுமந்து கொண்ட பின்பும் அவனுடைய வாழ்க்கை அந்த சிலுவைக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அவனுக்குள்ளாக ஒரு காரியம் இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடை செய்கிறதா இருக்கிறது. Even after he is taking up his cross, there is one thing in his flesh that is stopping to avail the blessings of the cross.
ஹalleluya. Hallelujah. கரங்களை வைத்து ஹalleluya. Hallelujah. ஆமா, அந்த ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில இருக்குமானால் அது உன்னுடைய கடைசி நாட்களுடைய வெகுமதியை கூட தடுத்து நிறுத்திவிடும் என்பதற்கு ஆக வேண்டிதான் அதை நீ சிலுவையிலே அறைய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That is there in your life, it will stop the end time benefit of your life. That is why the scripture advises us we have to crucify it on the cross. எதை சொல்லி இருக்கிறது? அதன் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்து விட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. What it talks about, it is telling that you have to crucify your passions and desires. இந்த உலகத்திலே அந்த நீங்க புத்தரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. You might have heard about Buddha in this world. புத்தர் சொன்னார், எல்லா உலகத்தில் இருக்க அத்தனை பாடுகளுக்கும் ஒரே ஒரு காரணம் என்ன காரணமா? ஆசை காரணம் என்று கண்டுபிடித்து விட்டார். The Buddha has found out that the desire is the only root cause for all the evils. அந்த ஆசை காரணம் என்பதை கண்டுபிடித்ததற்கு அதுக்கு மேல இந்த ஆசை என்ன செய்யறதுங்கிறது பற்றி தெரியாம துறவரம் பண்ணிட்டாரு. But he didn't know what to be done with that desire. He will not be able to continue it. ஆனா புத்தர் மாதிரி இங்க எல்லாரும் ஆசையை பின்பற்றுவதற்கு துறவரம் போன்றதான் வழின்னு சொன்னா இங்க ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்காது. If that is the only way like Buddha, then no one will be there in this hall. உலகத்திலே ஆட்கள் இருந்திருக்காது. There will not be no one in this world. ஆனா அதுக்கு பதிலாக இயேசு வழியை காண்பித்திருக்கிறார். But instead Jesus has shown the way. அங்கே அவருடைய ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். The Holy Spirit have revealed that உனக்கு ஆசை இருக்கும், இச்சை இருக்கும். You might be having the passions and the desires. ஆனா அதை ஒரு காரியம் செஞ்சு அதை ஒழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதை ஒழிக்கிறதுக்கு ஐடியாவை சொல்லி தந்துட்டாரு. If you do one thing, you can destroy that. God has given the idea for that. என்ன செய்யணுமா? அதை சிலுவையிலே அறைந்து விட வேண்டும் என்று சொல்லி. What you have to do, you have to crucify that desire in the cross. அப்படி சிலுவையிலே அறைய விட்டால் என்ன ஆகிவிடும்? If you are not crucified that, what will happen? அது ஒரு பக்கத்து இருக்கட்டும், ஒரு பக்கம் சிலுவை இருக்கட்டும், ஒரு பக்கம் இதையும் சுமந்துக்கிட்டா என்ன கெட்டு போச்சுது? What will be wrong if you carry the cross on one side and have the desires and passions on the other side? இன்னைக்கு ஒரு நல்ல சதமானமான கிறிஸ்தவர்கள் அந்த லெவல்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்குது. It's nowadays also a quality Christian also is living in that state. ஊழியர்களும் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்காங்க. Even they are doing ministries in that state. ஏன்னா அதிகபட்சமான ஊழியர்கள் இப்படி வாழ்கிறதுனால இந்த சிலுவை பற்றி அதிகமான மற்றவர்களுக்கு பிரசங்கிப்பதோ மனம் திரும்புதலை பற்றி பிரசங்கிப்பதோ அது ஒரு வேண்டாத காரியமாக தான் தெரிஞ்சிட்டு இருக்குது. For many ministers it is an unwanted thing to preach about the cross of Christ. ஏன்னா மனம் திரும்புதல் வந்துட்டா கண்டிப்பா எங்க போயிருவாங்க? பரலோகத்துக்கு போயிருவான். If there was a repentance, surely they will go to heaven. ஒரு கையில சிலுவையும் ஒரு கையில உலகத்தையும் வைத்துக்கொண்டு உல்லாசமாக நடந்து போய் கொண்டே இருக்கலாம். The people can go merrily with the cross in one hand and the desires on the other hand, world on the other hand. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உலகம் எந்த பக்கத்துல இருக்குது, உல்லாசம் எங்க இருக்குது, அல்லது சிலுவை எந்த பக்கம் இருக்குன்னு ஒண்ணுமே தெரியாது. But after some time those people will not know what side the cross is and where the pleasure is and where the world is. எல்லாத்தையும் பார்த்தா நல்லா தான் இருக்குது. If you see, everything will look so nice. நல்லா இருக்குது. It's so good. என்ன பிரச்சனை? What is the problem? அமெரிக்காவில் கே கூட ஒரு ஊழியக்காரனா சபையில் நின்று போதிக்கலாம்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. In America they have accepted that gay also can be a minister of God. ஆமா, அது நல்லா தான் இருக்குதுங்க. That is also very good. அங்க பாவத்தை குறித்துலாம் ஒன்றும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. There is no need to preach about the sin in there. ஆமா, அப்படி அதை பற்றி பேசாம அதை சிலுவையில் அறையாம விட்டுட்டா பரவாயில்லன்னு சொன்னா அது என்ன செய்யும்? வளர்ந்து 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 உன் வாழ்க்கையை அங்க நித்தியத்துக்கு போக விடாதபடி தடை செய்துவிடும். If you allow that to grow in your life, it will slowly grow and it will stop your eternal life. இதை நான் சொல்லல, இந்த வேதம் சொல்லுது. It is, I am not telling this, but the scripture tells that. இந்த வேதம் சொல்லுது. சங்கீதம் 78வது அதிகாரம் 30வது வசனத்தை இங்க வாசித்து பார்ப்பீர்களானால், if you read Psalms 78 verse 30, 30-31 வாசிக்கும் போது verse 30 and 31, நான் நேரம் இல்லை அதனால நான் சொல்லியிருந்தேன், அந்த ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. those people had they had the craving for the world. அவர்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பும் புறப்பட்டதும் வல்லமையும் தேவ பிரசன்னமும் இருந்தும் அவள் எல்லாரும் எங்க போய் சேரல? Even though the God's presence was there and the calling was there, they have not reached the destiny. கானான் தேசத்துக்கு போய் சேரவில்லை. They didn't reach the destiny that is the Canaan. கானான் தேசத்துக்கு போய் சேரவில்லை அவர்கள். They didn't reach Canaan. காரணம் அவர்களுடைய இச்சை. The very reason is their craving.
அந்த இச்சையினாலே அவர்கள் கானான் தேசத்துக்கு போக முடியலன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. Because of that, they could not enter into Canaan. முதலாவது இழப்பது அவருடைய டெஸ்டினேஷனை இழந்து போனார்கள். The first loss is their destiny. அவருடைய நித்தியத்தை இழந்து போனார்கள். They have lost their eternity. மொத்தம் இருந்த 23 லட்சம் மக்களிலே 2 பேர் மாத்திரம் தான் தப்பி பிழைக்க முடிஞ்சது. Out of the 23 lakhs of people, only 2 got into the destiny. இன்றைக்கு உலகத்துல உலகம் முழுசும் இப்படி நடக்கும்போது நீ மாத்திரம் மேக்கப்பாக நடக்கப்பான்னு சொன்னா அது ஒரு பக்கம் உலகம் முழுசும் கிழக்கப்பாக நடக்கும்போது ஒரே ஒருத்தன் 2 பேர் மாத்திரம் மேக்க நடந்தா இவனை போல லூசு ஒருத்தன் கிடையாதுன்னு சொல்லுவான். If the whole world is traveling towards the east and 2 people are, if your one person is walking towards west, the world will call you a fool. ஆமாவா இல்லையா? Whether it is right or wrong. என்ன நினைப்பீங்க நீங்க? எல்லாரும் கிழக்கமாக எல்லாரும் மோட்சம் கிழக்கமாக இருக்குது போங்கப்பான்னு சொல்லி எல்லாம் கிழக்க ஓடிக்கிட்டு இருக்கான். 2 பேர் மாத்திரம் மோட்சம் எங்க இருக்குன்னு சொல்லி மேக்க ஓடிக்கிட்டு இருக்கான். So whole world is going towards the east, that the heaven is there, but only 2 of the people are going towards west, that the heaven is there. இப்ப யார பைத்தியக்காரன் நினைப்பீங்க? To whom you will think that here is a fool. வாயை திறந்தான் சொல்லுங்களேன், யார பைத்தியக்காரன் நினைப்பீங்க? உலகம் முழுவதுக்கும் இருக்க ஞானத்தோட இந்த 2 பேருக்கும் ஞானம் வந்துட்டுன்னு சொல்லுவான். அப்படிதானே? So you will be saying that whether these 2 people only is having a wisdom to know the heaven. ஆனா அந்த 2 பேர் தான் ஞானமாய் போய் தங்களுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொண்டார்கள். But those 2 people are wise and they have inherited the promise. இரண்டாவது வசனத்தை கேட்கிற மக்கள் மத்தியிலே பலனற்று போகிற ஒரு காரியத்தை இந்த வேதத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி வைத்திருக்கிறார். Our Lord Jesus Christ has shown a weakening thing in the midst of the people who are hearing the word of God. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. Mark 4:18 says, அந்த வசனம் என்ன சொல்லியிருக்கு பாத்தீங்களா? என்ன சொல்லியிருக்குது? have you seen what the word of God is saying? அந்த வசனம் சொல்லுது, மற்றவர்களை பற்றி உண்டான இச்சைகள் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். It is telling that the desire for other things come in and choke the word and making it unfruitful. உலக கவலைகள் மாத்திரம் இல்ல, not only desire for the worldly things, ஐஸ்வரியத்தின் மயக்கம் அல்ல, not only the deceitfulness of the wealth, மற்ற அநேக காரியங்களை குறித்த இச்சைகளினாலே and many other desires, other things, desire about the other things. நல்ல வெள்ளிக்கிழமை ஆலயத்துக்கு வந்து you will be coming to the church on the Good Friday, தவறாம ஆலயத்துக்கு வந்து without fail you will be coming to the church, நல்ல வசனத்தை கேட்டு you will be hearing the word of God without பைபிள் any ஸ்டடியில கலந்து distraction. கொண்டு பைபிள் ஸ்டடியில கலந்து கொண்டு you are participating in the Bible study, ஆன்லைன்ல பிரேயர்ல கலந்து கொண்டு participating in the all night prayer, உபவாச கூட்டத்துல கலந்து கொண்டு participating in the fasting prayer, எல்லாவற்றிலும் கலந்து கொண்டு you are participating in every incident or every கடைசில பலனற்று போவார்கள். but at the end they will be unfruitful. இது என்ன செய்யறோம்? அந்த இச்சை உள்ள கடந்துக்கிட்டு நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கும். when the desire is there inside, it will crush you. நெருக்கி வசனத்துடைய பலனை பெற்றுக்கொள்ளாதபடி வசனத்துடைய பலனெல்லாம் இழந்து பலவீனப்பட்டு இது நடந்து கொண்டே இருக்கும். it will remove all the fruitfulness of the word and will make you unfruitful. மூன்றாவதாக 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. thirdly 1 Timothy 6:10 says, அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். you may all know about this. இந்த வசனம் சொல்லுகிறது, this verse says, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. for the love of money is the root of all kinds of evil. எல்லாரும் இல்ல, not everyone, சிலர், but some people அதை இச்சித்து eager for this money விசுவாசத்தை விட்டு விலகி போவாங்க. have wandered from the faith. அப்ப ஒரு கூட்ட ஜனங்களை வந்து அதிகமான வேரை
பலனற்று போக செய்கிறதும் இச்சைதான். இன்னொரு கூட்ட ஜனத்தை விசுவாசத்திலிருந்து தள்ளிவிடுகிறதும் இந்த இச்சைதான். அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த சொர்க்க ராஜ்யத்தை அந்த அருமையான மோசே சொன்னாரே, எனக்கு ஒரு பாக்கியம் வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாரே, அந்த பவுல் சொன்னாரே, எனக்கு அங்கு வைக்கப்பட்டிருக்கிற கிரீடன்னு சொன்னாரே, இவைகளை எல்லாவற்றையும் இழந்து போக செய்கிறது அந்த இச்சை. See, it is the desire that keeps away one group of people from the blessing, and it is the desire that keeps away the other people from the destiny that they have been promised. அதனால என்ன செய்யணும் அதுன்னு சொன்னா, So what we have to do about that? அந்த 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. It's the chapter 6 verse 14 says, இயேசுவால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். So it says that I have been crucified, the world has been crucified to me and I to the world. அந்த இச்சை முதலாவது நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக பலனற்று போக செய்கிறதா இருக்கிறது. The lust is making you weaken and make you unfruitful. இது நமக்கு உள்ளாக இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறது. This lust and desire is working from the inside of us. இது வேற எங்கேயும் இல்ல. It is not anywhere. இந்த வேதம் சொல்லுகிறது, இது மாம்சத்திலே இருக்கிற இச்சையும் கண்களில் இருக்கிற இச்சையும் ஜீவனத்தில் இருக்கிற பெருமையானவர்கள் இது நமக்கு உள்ளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால என்னை சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுக்க அறைந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The scripture says the lust of the flesh and the lust of the eyes and the pride of life is there inside of me, and that is why we have to crucify that on the cross. இன்னொன்று உலகத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. The other thing is coming from the world. இந்த உலகம் முழுவதில் இருக்கிற அநேக காரியங்கள் எந்த விசுவாசியும் கீழே தள்ளுவதற்கு ரெடியாக நெருக்கி கொண்டு நின்று கொண்டிருக்கிறது. All the things from the world is ready to stumble the people or stumble the believers. இன்றைக்கு நாம் அதிகமாக அவைகளை கற்றுக்கொள்கிறோம். Today we are learning much about that. அதிலே வாழ பழகிக் கொள்கிறோம். We are learning to live in that. அதை நாம் எடுத்து இந்த உலகத்தை நான் இன்னும் விவரமாக சொன்ன போனால் நேரம் இல்லை. அதனால் உங்களுக்கு தெரியும், உலகம்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் சின்ன குழந்தைகள் இல்லை, நீங்கள் எல்லோரும் எல்கேஜி இல்லை, அதனால் நல்ல ஞானம் உள்ளவங்க, உங்களுக்கு தெரியும். நல்லா உலகம்னு சொன்னால் என்னன்னு சொல்லி உங்களுக்கு நல்ல ஞானம் இருக்குது. You are not the LKG students, you know everything about what it is world. I don't have much time to explain all about it. ஆனால் உலகம் என்று சொன்னால் என்னெல்லாம் இந்த உலகத்திலிருந்து நம்ம நித்தியத்துக்கு போக முடியாதபடி தடை செய்கிற அத்தனை காரியங்களையும் சிலுவையில் அறைந்து விட்டேன்னு சொல்றான். So the devotee is telling that I have crucified everything that is from the world that stops to crucify, that stops to inherit the blessing. He is telling that we have to crucify that in the cross. அதனால தான் ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவசரீரம் ஒளிந்து போகும்பட்டாக நம்முடைய பழைய மனுஷன் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். That is why Romans 6:6 says like this, for we know that our old self was crucified with him so that the body ruled by sin might be done away with, that we should no longer be slaves to sin. Amen. Hallelujah. Amen. Hallelujah. 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 ஆமா, கிறிஸ்துவோடே கூட அடக்கம் பண்ணப்படுவது. Fourthly, to be buried with Christ. அதனால் நான் நேரம் முடிஞ்சிட்டுது, ரொம்ப நேரம் ஆயிட்டுது. சரி, ரோமர் 6ஆம் அதிகாரம் 3-5 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இந்த வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டால் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் முடியுது, நாமும் புதிதான ஜீவனுடலாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளான ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலாலுடைய மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். So Romans 6:3-5 says that we were therefore buried with him through the baptism into death, in order that just as Christ was raised from the dead through the glory of the Father, we too may live a new life. For if we have been united with him in a death like his, we will certainly also be united with him in a resurrection like his. ஒவ்வொருவரும் இந்த வசனத்திலே சாயல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The verse says about the likeness. ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சாயலை உடையவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். In our life also we have a likeness. இந்த உலகத்திலே வாழ்கிற போது இந்த பொல்லாத பாவ மனுஷனின் சாயலை நாம் தரித்துக் கொண்டிருக்கிறோம். When we are living in this world, we are bearing the likeness of sin. ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் போது தேவ சாயலை
உயிர்த்தெழுதலின் சாயலை அணிந்து கொண்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. When we are getting baptized and coming out of the water, it is the scripture tells we are putting on the likeness of the resurrection and the righteousness. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது கலாத்தியர் 3:27 உங்களில் கிறிஸ்துக்குள்ளான ஞானஸ்நானம் பெற்றவர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே என்று That சொல்லப்பட்டிருக்கிறது. is why Galatians 3:27 says, for all of you who were baptized into Christ have clothed yourself with Christ. என்ன கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறோம்? What Christ you are putting on? கிறிஸ்துவாகிய நீதியை நாம் தரித்துக் கொள்கிறோம். We are putting on the righteousness of the Christ Jesus. 1 கொரிந்தியர் 1:31 சொல்கிறது அவரே தேவனால் நமக்கு அருளப்பட்ட தேவனுடைய அவர் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The 1 Corinthians says he is the righteousness, he is the holiness for us. ஒரு கிறிஸ்துவுடைய நீதியை தரித்துக் கொண்ட ஒரு மனிதனாக வெளியே வருகிறான். We are putting on the righteousness of Christ Jesus. பாவ அருக்களிப்பு நிறைந்த ஒரு மனிதன் அங்கே ஜலத்திலே அடக்கம் பண்ணப்படுகிறான். So he has been buried in the likeness of the sin into the water. அவர் விசுவாசத்திலே எழுந்திருக்கும் போது கிறிஸ்துவின் நீதியை தரித்துக் கொண்ட கிறிஸ்துவின் சாயலோடு கூட எழும்பி வருகிறான். When he is coming out of the water in faith, he is putting on the likeness of the righteousness on him. இந்த சாயலை இங்க யாருக்கும் காண முடியல. You are not able to see that likeness. ஆனா அந்த உலகத்திற்கு பேய்க்கு அந்த சாயல் தெரியும். But the devil in the world knows that soil, knows that likeness. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஊழியத்துக்கு போய் கொண்டிருக்கும் போது ஒரு பேயை பார்த்து சொல்லிச்சுது இவர்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை நமக்கு அறிவிக்கிற தேவனுடைய மனிதர்கள் என்று சொன்னது. So when Apostle Paul was going to the ministry, a devil was seeing him and is proclaiming that these are the servants of God who is proclaiming the gospel. மற்றவர்களுக்கு அவளை பார்த்த ஒரு பைத்தியக்காரமாய் தெரிஞ்சது. So other people are looking at him as a foolish people. அந்த பேய்க்கு தெரியுது இவன் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிக்கிற தேவனுடைய வழிகளை காண்பித்து கொடுக்கிற ஒரு மனுஷன் என்று சொல்லி. But the devil knew this is the person who shows the light, the path of the God. Praise the Lord, hallelujah. Hallelujah. அப்படித்தான் ஆண்டவர் நம்மை அவருடைய நீதியின் சாயலிலே உயிர்ப்பித்திருக்கிறார். இதை காண்கிற ஒவ்வொரு பிசாசுக்கும் அது தெரியும். This is how the God has revived us in the likeness of righteousness. Each and every devil knows about it. அதே போல ஒரு நாளிலே ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்ப்பதற்காக வரப்போகிறார். Similarly, one day the God is going to gather each and every one of us. அன்றைக்கு இந்த நீதியின் சாயலை தேவதூதர்கள் கண்டுகொள்வார்கள். அந்த நீதியின் சாயலை தேவதூதர்கள் கண்டுகொள்வார்கள். Those days, the angels will see that likeness of the righteousness. Hallelujah. Hallelujah. அவர்களை தான் கூட்டி சேர்ப்பார்கள் தேவதூதர்கள். So that is how he will gather all of us in that day. எல்லாரும் எழும்பி நின்று Let's all stand on our feet. ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவரே நன்றியோடு மை துதிக்கிறோம். எத்தனை பேர் ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் வசனத்தை கேட்ட பிரதர் இன்றைக்கு சிலுவையை சுமந்து கொள்வதனால நான் பயப்பட போறதில்லை என்று எத்தனை பேர் சொல்றீங்க? So how many of you are telling that I have heard the word of God? காரணம் தேவ பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும். Because of carrying the cross, I'm not going to fear. ஆண்டவருடைய வெளிச்சம் உங்களோடு கூட இருந்து கொண்டு இருக்கும். Hallelujah. ஆண்டவர் நடத்துவார் உங்களை. Surely God will guide you. ஹல்லேலூயா. Hallelujah. ஆனபடினாலே இந்த வசனத்தை என் வாழ்க்கையிலே பலனற்று போக செய்கிற எல்லா காரியங்களையும் நான் இன்றைக்கு சிலுவையில் அறைந்து விடுகிறேன். Today I am going to crucify each and everything that is going to weaken my life. ஆண்டவர் எனக்கு தந்த நீதியின் சால்வையை கரைப்படுத்தாதபடி இந்த உலகத்திலே வாழ அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சொல்லுங்க. அந்த நீதியின் சால்வை கரைப்பட்டு போகாதபடி அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. Amen. நன்றி ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் உம்முடைய வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒருவராவது கெட்டு போறது உம்முடைய சித்தமில்லைன்னு சொன்னீர். எல்லாரும் ஆண்டவரே வசனத்தை பிடித்துக் கொண்டு இதனுடைய பலன் வெளிப்படும்படியாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.